இந்த வெயிலுக்கு சில்லுன்னு கொஞ்சம் நல்லா கூலிங்காக இருக்கணுங்கிறதுக்காகவே நான் இந்த கோகோனட் புட்டிங் செஞ்சுருந்தேன். கோகோனட் ஜெல்லி செஞ்சுருந்தேன். இதோட டேஸ்ட்டுமே அட்டகாசமாக இருந்துச்சு. செய்கிறதுமே ஈஸி தான். டப்பு டிப்புன்னு செஞ்சிடலாம். மறக்காமல் வீடியோ சேவ் பண்ணி வச்சுட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். அடுப்பை பற்ற வச்சுட்டு நல்லா ஒரு டம்ளர் தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அதுலேயே பார்த்திங்கன்னா கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை கரைஞ்சதுக்கப்புறம் அது கூட பார்த்திங்கன்னா நம்ம வந்து அகரை வந்து நல்லா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தண்ணியில் ஊற வச்சுட்டேன். அதையுமே அதில் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. இது நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்க டைம்லேயே பார்த்திங்கன்னா ஒரு பவுல் எடுத்து ரோஸ் எசன்ஸ் ஒரு ட்ராப் எடுத்துக்கோங்க. அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கரண்டி மூன்று ஊற்றிடுங்க. அதுவுமே கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. அதனால தான் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு தேங்காய் மூடி எடுத்து அதை நல்லா திக்கான தேங்காய் பால் எடுத்துகிட்டு அதில் சேர்த்துட்டேன். அது ஒன்ஸ் கொதிஞ்சாலே போதும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அதை வந்து பவுலில் மாற்றி வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 1 hour 2 hour வச்சிங்கனாலே செட் ஆகிடும். ஸோ இதோட டேஸ்ட்டுமே அட்டகாசமாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் என்ன இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிகிட்டு இருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.